Welcome to VP Max channel. This is CBSE Class 12 Mathematics, chapter number 3, Matrices. Topic is types of matrices. In previous videos, we study about what is the matrix, how to find its order, and how to construct a matrix of any order. These are the topics we already discussed in the previous videos. Today we are going to study about types of matrices. So here matrices there are so many types of matrices are there, but நம்மளோட சிலபஸில் பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு சில டைப்ஸ் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, மெயினான டைப்ஸ் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் column matrix. First one is column matrix. So the name itself, it has the meaning column matrix. That means a matrix with only one column. So this is nothing but having only one column. This is known as column matrix. ஸோ அப்போ இதோட ஆர்டர் பற்றி பேசும்போது நம்ம என்ன சொல்லலாம், ஒரே ஒரு காலம் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை வேணாலும் இருந்திருக்கலாம், நம்பர் ஆஃப் காலம் ஷுட் பி ஒன், த நம்பர் ஷுட் பி ஒன். ஸோ இப்போ காலம் மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கும்னா இது இந்த வடிவத்தில் தான் இருக்கும். ஸோ ஆர்டர் இஸ் காலம் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் m/1. Okay, so is it clear? Column matrix is nothing but it is a matrix with only one column. Its order is in the form of m/1. எத்தனை ரோஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு என்னென்னா ஒரே ஒரு காலம் இருக்கணும். அப்போ உன்னோட மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி வெர்டிக்கல் டைப்பில் தான் இருக்க போகுது. ஸோ நானாக ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 7 0 -2 4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் மேட்ரிக்ஸ் ஹேஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 4. நம்பர் ஆஃப் காலம்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1. ஸோ இப்போ 4/1. இந்த மேட்ரிக்ஸை 4/1ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அ காலம் மேட்ரிக்ஸ், ஒரே ஒரு காலம் இருக்கிறதுனால இட் இஸ் அ காலம் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட்டு டைப். ஸோ செகண்ட் டைப் இஸ் ரோ மேட்ரிக்ஸ். ஸோ இதுவுமே நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ரோ மேட்ரிக்ஸ் அப்படியே வார்த்தையிலேருந்தே கொண்டு வந்துடலாம். மேட்ரிக்ஸ் having only one row. So அவ்வளோதான். So this is row matrix. Matrix having only one row. ஸோ அப்போ ஒரே ஒரு ரோ இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட் இஸ் ரோ மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ அதோட ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஆர்டர் இஸ் ரோ வந்து கண்டிப்பாக ஒன்று தான் இருக்கணும், காலம்ஸ் வந்து எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் அதை நான் என்ன எடுத்துக்கிறேன், 1/n மேட்ரிக்ஸ். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ திஸ் இஸ் அ ரோ மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரோ மேட்ரிக்ஸ்னால் எப்படி இருக்கும்போது ஒரே ஒரு ரோ, அப்போ ஹரிசாண்டலாக இந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ ஹரிசாண்டலாக போட்டுட்டு நான் நம்பர்ஸ் போடுறேன், 3 5 -2 4 1. ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மேட்ரிக்ஸ் வித் ஒன்லி ஒன் ரோ, பட் காலம்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ திஸ் இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 1/5. ஓகே, 1 ரோ அண்ட் 5 காலம்ஸ். ஸோ திஸ் இஸ் அ ரோ மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இது அடுத்த மேட்ரிக்ஸ். ஸோ தேர்ட் டைப் இஸ் ஜீரோ மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ். ஸோ த நேம் அதோட பேர்ல இருந்தே நம்ம கொண்டு வந்துடலாம். ஜீரோ மேட்ரிக்ஸ் மீன்ஸ் மேட்ரிக்ஸ் வித் ஆல் என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ஆல் என்ட்ரிஸ் ஒன்று கூட எப்படி இருக்கக்கூடாது, நான் ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஆல் என்ட்ரிஸ் ஆர் 0. ஆல் என்ட்ரிஸ் ஆர் 0. எல்லா என்ட்ரிஸும் ஜீரோவாக இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ 0 0. So it is a zero matrix. Even though it is a column matrix, entries 0 இருக்கிறதுனால இது என்னன்னே சொல்லலாம், ஜீரோ மேட்ரிக்ஸ்னே சொல்லலாம். ஸோ அகைன் இதே போல் நான் இந்த மாதிரி சொல்லலாம் 0 0 0 0 0 0 0 0 0. ஸோ இதுவும் ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தான். ஸோ சிமிலர்லி இந்த மாதிரி நான் சொல்கிறேன் 0 0 0 0 0 0. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ எக்ஸாம்பிள் ஃபார் ஜீரோ மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ ஜீரோ மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ மேட்ரிக்ஸ் with all entries are 0. Okay, so next type is square matrix. So square matrix, so பேர்லயே இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா a matrix is said to be square matrix. இது எப்போ நடக்கும் அப்படின்னா
நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு நம்ம மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லும்போது இட் இஸ் அ ரெக்டாங்குலர் அரே ஆஃப் நம்பர்ஸ். ரெக்டாங்குலர் ஷேப்பில் நம்பர்ஸை அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து எனக்கு ஸ்கொயராக மாறணும் அப்படின்னா லென்த் எப்படி இருந்திருக்கணும்? பிரெத்துக்கு சமமாக இருந்திருக்கணும். அதே கான்செப்டை இங்கே அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம்னா ஒரு மேட்ரிக்ஸை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு எப்போ சொல்லலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் ஷுட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸாக இருந்திருக்கும். ஸோ நான் எப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் சேமாக வருதோ அப்போ அந்த மேட்ரிக்ஸை வி கேன் டெல் தட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகே, அப்போ ஒரு ஜென்ரல் மேட்ரிக்ஸில் நம்ம ஆர்டர் என்ன எடுப்போம்னா m/n எடுப்போம். ஸோ ஒரு ஜென்ரல் மேட்ரிக்ஸில் வந்து ஆர்டர் வந்து m/n எடுப்போம். இங்கே நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் சமோன்னு சொல்லும்போது என்ன நடக்கும்? ஸோ தட் இஸ் m should be equal to n. அப்போ m-ம் n-ம் சமமாயிடுது இல்லையா? அப்போ நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவா இருக்கும்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ஆர்டரை நம்ம வந்து என்ன சொல்ல தேவையில்லை, m/m-ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா n/n-ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வரும்போது நீங்கள் இந்த ரெண்டு குவான்டிட்டியவும், அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் இத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் இத்தனைன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்று சொன்னால் போதும். அப்போது அவங்க ப்ராப்ளம் கொடுக்கும்போது எப்படி சொல்லுவாங்க? கேபிட்டல் ஏ இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கிள் நம்பர் தான் கொடுப்பாங்க. ஒன்று எம்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இது வந்து அண்டர்ஸ்டுட். ஸோ என்னோட மேட்ரிக்ஸ் வந்து ஆர்டர் வந்து எம்ன்னு சொன்னாங்கன்னா இதில் எம் ரோஸ் இருக்குது, எம் காலம்ஸ் இருக்கிறதா அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸை பொறுத்த மட்டும் ஏதாவது ஆர்டரில் ஒரு குவான்டிட்டி சொன்னால் போதும். தேவையில்லாமல் m/n அந்த ஃபார்மேட்டில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் அண்டர்ஸ்டுட் பிகாஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் சேம். ஓகே, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இப்போ தான் பார்த்துருக்கோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மீன்ஸ் மேட்ரிக்ஸ் வித் நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஹியர் இட்ஸ் ஆர்டர் இஸ் டினோட்டட் இன் எ சிங்கிள் நம்பர். ரெண்டு நம்பர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, சிங்கிள் நம்பர் இருந்தாலே இனஃப். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த மேட்ரிக்ஸ் 2 1 4 2. So it is a square matrix because it has 2 rows 2 columns. So similarly another example is 1 2 4 0 1 4 minus 1 2 5. So it is a matrix. This is also a square matrix because the reason is it is a matrix of order 3/3 because it has 3 rows and 3 columns. So number of rows number of columns ke equal irundha at that time we can tell the given matrix is a square matrix. Okay, so this is fourth type. So next one is fifth type is diagonal matrix. Okay, so diagonal matrix. ஸோ பேர்லேயே இருக்குது டயகனல் அப்படின்னு சொல்லும்போது டயகனல்ங்கிறது எங்கே பேசுவோம்? ரெண்டு கார்னர்ஸை சேர்க்கணும், அதுதான் டயகனல்ஸ். ஸோ இப்போது இந்த டயகனல் மேட்ரிக்ஸ் கான்செப்ட் இனிமேல் வரக்கூடிய மேட்ரிசஸ் எல்லாமே நம்ம எங்கே தான் பேச முடியும்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் தான் we can able to speak that. ஓகே, அப்போது நம்ம கையில் எடுக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். டயகனல் மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகே, in which டயகனலில் மட்டும்தான் எலமெண்ட்ஸ் இருக்கணும். ஓகே, டயகனல்ஸில் மட்டும்தான் இருக்கணும். அதர் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கணும். ஸோ அதாவது இங்கே ஃபிகர் போடும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு ஸ்கொயருன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னருக்கு சேர்க்கக்கூடிய லைன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த டயகனல். இந்த டயகனலுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா மெயின் டயகனல்னு சொல்லுவாங்க. இன்னொரு டயகனல் கூட யூ கேன் கிரியேட் தட், பட் ஆனால் மேட்ரிக்ஸில் இந்த டயகனல் மட்டும்தான் கன்சிடரேஷன். இந்த டயகனல்ஸில் மட்டும்தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ் இருக்கும். அதர் என்ட்ரிஸ் எப்படி இருக்கும்னா ஜீரோஸாக இருக்கும். அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் in which entries other than மெயின் டயகனல், இதுக்கு பேர் மெயின் டயகனல்னு சொல்லுவாங்க. மெயின் டயகனல்ல இருக்கிறத தவிர்த்து மித்த எல்லா என்ட்ரிஸும் எப்படி இருக்கும்னா ஆர் ஈக்குவல் டு 0, the quantity 0. ஓகே, அப்போ இந்த டயகனல்ங்கிற கான்செப்டை நம்ம யாருக்கு தான் பேச முடியும்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் தான் பேச முடியும். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெயின் டயகனல் வரைஞ்சி பார்த்துட்டு இந்த மெயின்
டயகனலை மறைச்சிட்டு ரிமைனிங் என்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாம் ஜீரோவாக இருந்தால் அந்த மேட்ரிக்ஸை நான் என்ன சொல்லலாம்னா டயகனல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இஸ் த மேட்ரிக்ஸ் -1 0 0 2. Okay, so it is a square matrix of order 2 by 2, that is of order 2. ஓகே, இந்த மேட்ரிக்ஸ் வந்து டயகனல் மேட்ரிக்ஸான்னு எப்படி செக் பண்ணணும்னு தெரியுமா? இந்த மாதிரி என்ன செய்யணும், இதை வந்து அஸ் அ ஸ்கொயராகவே நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இதுதான் என்னது உங்களோட மெயின் டயகனல். இப்போ இந்த மெயின் டயகனலை தவிர்த்து மித்த என்ட்ரிஸ்ன்னு பார்க்கும்போது டாப்லையும் 0 கீழேயும் 0. ஸோ அப்போ இந்த மாதிரி மெயின் டயகனல்ஸை தவிர்த்து மேலேயும் கீழேயும் 0 இருந்தால் அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க? டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகேயா? ஸோ இதே மாதிரி நான் ஒரு 3x3க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ த மேட்ரிக்ஸ் வித் என்ட்ரிஸ் 3 0 0 0 -5 0 0 0 7. ஓகே, இட் இஸ் அ மேட்ரிக்ஸ். இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், இட் இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. ஸோ இட் இஸ் அ 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ஸ்கொயரில் இதுதான் என்னது என்னோட மெயின் டயகனல். இப்போ இந்த மெயின் டயகனலை தவிர்த்து மேலே பார்த்தீங்கன்னா 3 என்ட்ரிஸ் இருக்குது, கீழே 3 என்ட்ரிஸ் இருக்குது. இங்கே இருக்கிற 3 என்ட்ரியும் இங்கே இருக்கிற 3 என்ட்ரியும் எப்படி தான் இருக்குது? ஜீரோவாக இருக்குது. ஸோ அதனால திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகே, சப்போஸ் இந்த ஒரு இடம் மட்டும் -1ன்னு இருக்குது, ஸோ ஒரு இடம் தானே, அப்போ 0ன்னு சொல்லலாமான்னு கேட்டால் சொல்லக்கூடாது. ஓகே, மெயின் டயகனல் என்ட்ரிஸை தவிர்த்து மித்த எல்லாருமே எப்படி இருக்கணும்? ஜீரோவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா டயகனல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ இந்த நெக்ஸ்ட் டைப் மேட்ரிக்ஸ் இஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இந்த டைப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து இந்த டெஃபினேஷனை ரவுண்ட் பண்ணியே வரும். ஆக்சுவலாக நம்ம கையில் ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க, அது இட் மேபி டயகனலாக இருக்கலாம், இல்லை ஸ்கேலாராக இருக்கலாம், ஏதாவது ஒரு அன்னோன் கொடுத்து அந்த வேல்யூவை கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த டெஃபினேஷன் நல்லா கிளியராக இருந்தால் தான் நீங்கள் அந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த டாபிக் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நம்ம பின்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அது நல்லாவே புரியும். ஸோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது ஆக்சுவலாக என்னென்னா இதை பிரித்து சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் எடுக்கக்கூடியது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுக்கணும். ஓகே, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுக்கணும். அதுலேயும் அந்த மேட்ரிக்ஸ் பர்டிகுலராக எப்படி இருக்கணும்னா டயகனல் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஓகே, ஸோ டயகனல் மேட்ரிக்ஸ்னால் இப்போ தான் பார்த்துருக்கோம். டயகனல் மேட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம்? அதில் டயகனல்ஸில் மட்டும்தான் என்ட்ரிஸ் இருக்க போகுது. அதுலேயும் இன்னொரு கண்டிஷன் என்ன சுற்றுறாங்கன்னா டயகனல் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா ஆர் சேமாக இருக்கணும். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்க்கு ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அனதர் எக்ஸாம்பிள், நான் இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் -7 0 0 0 -7 0 0 0 -7. ஓகே, ஸோ இது ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தான். பட் ஆனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாலும் அதோட ஆர்டரை டிசைட் பண்ணுறோம். ஸோ திஸ் மேட்ரிக்ஸ் ஹேஸ் 3 rows 3 columns. அப்போ இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஒரு ஸ்கொயருன்னு சொல்லிட்டோம்னா அதோட மெயின் டயகனலை இந்த மாதிரி கிராஸ் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மெயின் டயகனல் கிராஸ் அவுட் பண்ணியாச்சு. மெயின் டயகனல்ஸை தவிர்த்து மித்த என்ட்ரிஸ் அப்பரில் ஆகட்டும் லோவரில் ஆகட்டும் எல்லாமே எப்படி இருக்குது? ஜீரோஸாக இருக்குது. அப்போ இது ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ். ரைட், அடுத்த ஸ்டெப்பு, இப்போ நம்ம கிராஸ் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா மெயின் டயகனல் என்ட்ரிஸ், அது எல்லாமே எப்படி இருக்குது? சேம் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ அப்போது ஸ்கேலார் மேட்ரிக்ஸுக்கு உரிய எல்லா கண்டிஷன்ஸையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இட் இஸ் அ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் வித் ஸ்கேலார் இஸ் -7. ஓகே, கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஓகே, இது ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் வித் ஸ்கேலார் என்னவா இருக்கும் அப்படின்னா த நம்பர் 1. ஓகே, வித் ஸ்கேலார் இஸ் 1. இதை இன்னும் கிளியராக சொல்லணும், நல்லா கிளியராக நம்ம ஒவ்வொரு கான்செப்டாக எடுக்கணும். இப்போ தான் நமக்கு என்ன தெரியும், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு இப்போ தான் படிச்சிருக்கோம். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்? ஸ்கொயராக இருக்கும்.
டயக்னல்ஸில் மட்டும்தான் என்ட்ரிஸ் இருக்கும், டயக்னலில் இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாம் சமமாக இருக்கும். இதுதான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸோட டெஃபினேஷன். இப்போ அதில் ஒன் மோர் கண்டிஷன் என்ன சேர்க்குறாங்க அப்படின்னா, அந்த டயக்னலில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணுமா, எக்ஸாக்ட்லி ஒன்றுன்னு சொல்லி இருக்கணுமா. அப்படி இருந்தால் அந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் என்ன, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இஃப் ஐ டேக் த மேட்ரிக்ஸ் இஸ் லைக் தட் 1 0 0 1. ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் பாருங்கள், ஒவ்வொரு கொஷினாக கேளுங்க. திஸ் இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2/2. அப்போ இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயராக இருந்தால் மெயின் டயக்னலை நம்ம கிராஸ் அவுட் பண்ணலாம். இந்த மெயின் டயக்னலை தவிர்த்து மித்த என்ட்ரிஸ் அப்பர்லையும் லோவர்லையும் எப்படி இருக்குது, 0. அப்போ ஒரு ஸ்டெப் நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்குது, இட் இஸ் அ டயக்னல் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மெயின் டயக்னலில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன இருக்குது, 1 1 இருக்குது. அப்போது இது வந்து ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். மெயின் டயக்னல்ஸில் மட்டும் நம்பர்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் அ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அதுலேயுமே இருக்கக்கூடிய இந்த ஸ்கேலார் எப்படி இருக்குது, சேம் நம்பராக இருக்குது. ஸோ அதனால இது ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அந்த நம்பரும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, நம்பர் 1க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ அதனால இட் இஸ் அ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. ஓகே, ஸோ இதே மாதிரி நான் ஒரு ஆர்டர் 3க்கு எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாம், 1 0 0 0 1 0 0 0 1. ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸும் பாருங்கள், இதுவும் ஒன் ஆஃப் த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் ஆஃப் ஆர்டர் இஸ் 3. உங்களோட கொஷின்ஸ் எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள். இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தோன்னா இட் இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3/3. ஸோ இப்போ 3/3ன்னு சொல்லும்போது இட் இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இதுதான் என்னோட மெயின் டயக்னல். அப்போ மெயின் டயக்னலை தவிர்த்து மித்த என்ட்ரி 0வாக இருக்கிறதுனால இது என்னவா மாறுது, டயக்னல் மேட்ரிக்ஸாக மாறுது. அதே நேரத்தில் இந்த மெயின் டயக்னலில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, சேம் நம்பராக இருக்குது. அப்போ இது ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அதே நேரத்தில் இந்த சேமாக இருக்கக்கூடிய நம்பர் என்னவா இருக்குது, எக்ஸாக்ட்லி 1ஆ இருக்குது. அப்போ இது என்ன பண்ணி மேட்ரிக்ஸ்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ திஸ் இஸ் த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3/3. ஓகே, ஸோ இதே மாதிரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 1ன்னு சொல்லும்போது இதுதான் சிம்பிளி மேட்ரிக்ஸ் 1. இது நம்பர் 1 கிடையாது, இட் இஸ் அ மேட்ரிக்ஸ் 1. வித் திஸ் மேட்ரிக்ஸ் ஆர்டர் என்னன்னு பார்த்தோன்னா இட் இஸ் 1/1. 1/1ங்கும் போது 1 row 1 column இருக்க போது நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் 1. அந்த ஒரு எலிமெண்ட்டும் எப்படி இருக்கணும், 1ஆ இருக்கணும். பொதுவாக யூஸ்வலாக இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா கேபிட்டல் ஐன்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. ஒரு சில சமயம் இந்த ஐயோட சஃபிக்ஸில் என்னு நம்பர் போடுவாங்க. இந்த எண் எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டரை ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே, அப்போ இங்கே சொல்லணும்னா என்ன சொல்லலாம், இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இதை வந்து வெறும் I1ன்னு சொல்லலாம். ஸோ I1னா என்ன மீன்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 1. இதை என்ன சொல்லலாம், I2ன்னு சொல்லுவாங்க, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. அப்படின்னா நீங்கள் உடனே டக்குன்னு என்ன செய்யணும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 எழுதுங்கன்னா ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் போடணும். ஐடென்டிட்டின்னு சொல்லும்போது அது ஒரு டயக்னல் மேட்ரிக்ஸ். அப்போ டயக்னலில் மட்டும் நம்பர்ஸ், மித்த இடத்த பூரா முட்டையாக போடணும். அதே நேரத்தில் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் அந்த டயக்னல் எலிமெண்ட்ஸ் என்னவா இருக்கும், எக்ஸாக்ட்லி 1ஆ இருக்கும். ஸோ திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் I2. திஸ் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் I3. ஓகே, ஸோ இதே மாதிரி I4 I5 I6 எல்லாமே நம்ம கொண்டு வர முடியும். இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா MCQ கொஸ்டின்ஸுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஓகே, எப்பயுமே என்ன ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் சரி, கொஷினை வாசித்து அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டரை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த மேட்ரிக்ஸை நல்லா கிளியராக 1/1 நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டு அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸா, டயக்னல் மேட்ரிக்ஸா, ஸ்கேலார் மேட்ரிக்ஸா, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸான்னு நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக ரைஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு மேட்ரிக்ஸில் போய் ஆன்சரை நோக்கி போய் நிற்கும். ஓகே, எக்ஸசைஸ் 3.1 ப்ராப்ளம் நம்பர் 8. Capital A equal to matrix Aij whose order is m by n is a square matrix if the conditions are option 1 is m is less than n, second one m is greater than n, and option C m equal to n, option D none of these. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் m rows n columns இருக்குது. அது எப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக மாறும்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் ரொம்ப திங்க் பண்ணலாம் வேண்டாம். நம்ம நார்மலாக ஒரு நமக்கு என்ன தெரியும்னா மேட்ரிக்ஸ் பற்றி என்ன தெரியும், மேட்ரிக்ஸுங்கிறது இட் இஸ் அ ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அப்போ அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பையே ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த கொஷனுக்கு பதில் எழுதிடலாம். ஸோ இப்போ ரெக்டாங்கிள்னு சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்க போது. இட் ஹாஸ் அ சம் லென்த் அண்ட் அ பிரெத் வேல்யூ.
ஓகேயா? ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஷேப் மேட்ரிக்ஸ் வந்து எப்போ ஸ்கொயர் டைப் மேட்ரிக்ஸாக மாறும்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஜாமெட்ரிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். ஒரு ரெக்டாங்கிள் வந்து எப்போ வந்து ஸ்கொயராக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த் வேல்யூவும் பிரெத் வேல்யூவும் சமமாக இருந்தால் த ஷேப் பிகம்ஸ் ஸ்கொயர். இதுதான் சின்ன கான்செப்ட். இது ஒரு ஜாமெட்ரி கான்செப்ட். ரெக்டாங்கிள் பிகம்ஸ் ஸ்கொயர் வென் லென்த் இஸ் ஈக்குவல் டு பிரெத். அதே கான்செப்டை இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா, என்னோட மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் ரோஸ் பார்த்தோம்னா எம் ரோஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் பார்த்தோம்னா எம் ரோஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் காலம்ஸ்ன்னு பார்த்தோம்னா என் காலம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என் காலம்ஸ் இருக்குது. அப்போது எப்போ வந்து என்னோட இந்த ரெக்டாங்கிள் டைப் மேட்ரிக்ஸ் ஒரு ஸ்கொயர் டைப்பாக மாறும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் சேமாக இருக்கும்போது நடக்கும். ஸோ இப்போ இங்கே நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் டினோட்டட் இன் த லெட்டர் எம், நம்பர் ஆஃப் காலம்ஸ் இஸ் டினோட்டட் இன் த லெட்டர் என். ஸோ இப்போ எம் ஷுட் பி ஈக்குவல் டு என். ஸோ த ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ வென் எம் ஈக்குவல் டு என்ன இருக்கும்போது தான் ஒரு ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ் பிகம்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்.